நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் 100 கைதிகளை விடுதலை செய்து விடுங்கள். பகீர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்கள் யாசிப்பதை மறுக்காமல் தாருங்கள். எனக்கு வாரிசு வரப்போகும் இந்த சந்தோஷத்தை நாடு முழுவதும் நாம் கொண்டாட வேண்டும். இந்த செய்தியை கேட்டவுடன் மகாமங்கா மிகவும் பயந்து போய்விட்டார். கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அந்த ஜோதா என்ன செய்ய போகிறாள் என்று பார்க்க வேண்டும். உண்மையாகவா? இது உண்மையில் மிகவும் நல்ல செய்தி. என்னுடைய கவலை தீர்ந்து விட்டது. என் அத்தை நினைத்ததும் நிறைவேறிவிட்டது. அவர்கள் தர்காவிற்கு பயணம் போக வேண்டிய அவசியமும் இல்லை. இனி நீங்கள் நடிக்க வேண்டியதில்லை. இதை நினைத்தால் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நான் தான் கூறினேனே, கிருஷ்ணர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். குதா தங்களை கைவிடவில்லை பேகம் சாய்பா. ஃபக்கீர் கூறியது நடக்க போகிறது. முகலாய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசு வரப்போகிறது. எல்லாம் அந்த அல்லாவின் கருணை. இந்த செய்தியை கேட்கத்தான் நான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன். ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருக்கிறாளா ஹோஷியார்? ஆமாம், இந்த ராஜ்யத்திற்கு அவர் ஆண் வாரிசை அளிக்கப் போகிறார். ஆண் குழந்தைதான் என்று கூற முடியாதே. கண்டிப்பாக மகன் தான் பிறப்பான். நான் வேண்டுமென்றால் எழுதி தருகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஜலால். இந்த சுப செய்திக்காக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும், சடங்கு செய்ய வேண்டும். பிறகு பெரிய விருந்து, பகீருக்கும் ஏழைகளுக்கும் தான தர்மங்கள். தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. பெரியம்மா, நம்மோடு நட்புடைய நாடுகளுக்கும் உறவு வைத்துள்ள நாடுகளுக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை உடனே தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக. இது அனைத்தும் எனது புது மருமகள் வந்த நேரம்தான். அவள் இங்கு வந்ததிலிருந்து எனக்கு சுப செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த அல்லாஹ் இதற்காகவே ஜோதாவை அனுப்பியிருக்கிறார் என்று நினைக்க தோன்றுகிறது. நான் அல்லாவிற்கு நமாஸ் செய்துவிட்டு வருகிறேன். மகாராணி அவர்கள் ஒரு ராஜ மாதாவாக சரியாகத்தான் கூறுகிறார். நீயும் அதை ஒப்புக்கொள்கிறாயா? எனது தாயார் அவர்களுக்கு ஜோதா பேகத்தை மிகவும் பிடித்துள்ளது என்று நினைக்கிறேன். அவர்களது அன்பை சொன்னேன். பாட்ஷாவின் கட்டளைப்படி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சொல்லி அனைத்து திசைகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பார்மல் ராஜா அவர்களுக்கும் ஆமீரின் குடிமக்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எனது பேகம் ருக்கையா அவர்கள் முகலாய ராஜ்யத்திற்கு வாரிசை தரப்போகிறார். ஆமீரில் வசிக்கும் அனைத்து உறவினர்களும் இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்திதான். ஆனால் இளவரசி சுகன்யாவின் திருமணம் தொடர்பாக சுஜான்பூரின் ராஜா பவானி சிங்கை சந்திக்க நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களால் ஆக்ராவிற்கு வர இயலாது. பகவான் தாஸ், நீங்கள் ராஜ் சிங், கங்கார் சிங் மற்றும் ஜெகநாத்துடன் இணைந்து ஆக்ராவிற்கு புறப்பட தயாராகுங்கள். நானும் மைனாவதியும் வர இயலவில்லை என்று எங்கள் நிலைமையை எடுத்து விளக்கி நாங்கள் மன்னிப்பு கேட்டதாக அவரிடம் கூறுங்கள். மைனாவதி, இது போன்ற தருணத்தில் ஒரு கர்ப்பவதிக்கு நாம் எவ்வாறு சீர் செய்வோமோ அதற்கான ஏற்பாடுகளை செய். ஆகட்டும். எனது மாப்பிள்ளை பாட்ஷா ஜலால் தந்தையாக போகிறார். நமது சார்பாக வழங்கும் சீரில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பகவான் தாஸ், ஏற்பாடுகளை கவனியுங்கள். ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீர்கள் தாயே? நான் ஜோதாவை பற்றிய சிந்தனையில் இருக்கிறேன். இங்கு எவ்வாறு பட்டத்து ராணிகளின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றதோ அதுபோல் முகலாய வாரிசை பெற்றெடுப்பவர்களின் முக்கியத்துவமும் அதிகரிக்கும். இதனால் நம்முடைய ஜோதாவிற்கு ஏதாவது... தாங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். நமது ஜோதா புத்திசாலியும் விவேகமானவளும் கூட. அவள் சமாளித்துக் கொள்வாள். நம்பிக்கை வையுங்கள். அவளுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நீயும் சகுனிபாய் போல பேச ஆரம்பித்து விட்டாயே. மோதி, என்னவாயிற்று? உன் காலில் மருதாணி போட்டிருக்கின்றாயா? பிறகு ஏன் மெதுவாக நடக்கின்றாய்? என்னவாயிற்று? தங்களை நினைத்துதான் கவலைப்படுகிறேன். தாங்கள் இந்த பரிசை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். என்னவாக போகிறதோ? நீங்கள் அவரை சந்திப்பது அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? என் அம்மாவை போலவே நீ எப்பொழுதும் கவலைப்படுகிறாய் மோதி. இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். எப்படி பார்த்தாலும்
நான் முதலில் ஆமீரின் ராஜகுமாரி, பிறகுதான் ஷெஹன்ஷாவின் பேகம். ஒரு தாயிடம் சென்று அவளுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வாழ்த்து சொன்னால் அவள் மகிழ்ச்சிதான் அடைவாள். அது ஆமீரின் பழக்கமும் கூட. என்ன ஆனாலும் சரி, நானும் இந்த குடும்பத்தில் ஒருவர் தானே. ருக்கையா பேகமிற்கு வாழ்த்து கூறுவது மிகவும் முக்கியம். நாம் செல்லவில்லை என்றால் அப்பொழுதுதான் தவறாக எண்ணுவார்கள். வா போகலாம். பேகம் சாய்பா, பேகம் ஜோதா தங்களை சந்திக்க அனுமதி கேட்டிருக்கிறார். அவள் மிகவும் புத்திசாலி. இப்பொழுதே அவளது நிலை அவளுக்கு தெரிந்து விட்டதா? வரச் சொல் அவளை. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ருக்கையா பேகம். ஏன் மகாராணி என்று கூறுவதற்கு உனக்கு மனம் வரவில்லையா? என்ன? ஆம், நீ எதற்கு இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு பெரிய மனது என்று எல்லோருக்கும் காட்டுவதற்காக எனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறாய். ஆனால் உன்னை விட எனக்கு உலகத்தை பற்றி நன்றாகவே தெரியும். வேறு ஏதோ குறிக்கோளுக்காக நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். பொறாமையினால் தானே நீ இங்கு வந்திருக்கிறாய். தாங்கள் ஏன் இவ்வாறு பேசுகின்றீர்கள்? நான் தங்களை பார்த்து ஏன் அவ்வாறு? நான் எதற்காக பொறாமைப்பட வேண்டும்? அதோடு நான் தங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லையே. அது ஏனென்றால் ஒரு வாரிசின் அதிகாரம் என்னவென்று தெரியாத காரணத்தினால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். உனக்கு தெரியுமா, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் வாரிசு அதிகாரம்தான் மிகவும் முக்கியமானது. இப்பொழுது அந்த இடம் எனக்கு கிடைத்துவிட்டது. தர்பாரில் நடந்த சதுரங்க ஆட்டத்தில் வேண்டுமானால் நீ வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்னும் விளையாட்டில் நீ என்னிடம் தோல்வி அடைந்து விட்டாய். மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம். விளையாட வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுவார்கள். வாரிசு அதிகாரம் கிடைப்பது உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை தாய்மை அடைவதுதான் சிறந்த ஸ்தானம். ஆகையால் தான் தங்களை பார்த்து வாழ்த்து கோரி பரிசளிக்க இங்கு வந்தேன். இந்த பரிசு உங்களுக்காகத்தான். நீ என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள் ஜோதா. ஆனால் நம் இருவருக்கும் தெரியும் உன் மனதில் என்ன இருக்கிறதென்று. பொறாமை. எந்த அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து நீ இங்கு வந்தாயோ அது இனி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னை பொறுத்தவரையில் ஒரு அம்மாவிற்கு தன் குழந்தையை விட ஒப்பற்ற சக்தியும் பலமும் வேறு எதுவும் இல்லை. அதனால் என் பார்வையில் ஒரு பெண் மகாராணியாக இருந்தாலும் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் அவள் தாய்மை அடைந்த பிறகுதான் அவளுடைய வாழ்க்கை முழுமை அடைகின்றது. என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய விருப்பம் தாங்களும் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் என்றும் நலமாக இருக்க வேண்டும். அந்த கடவுளிடம் நான் இதை மட்டும்தான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் என்னை வரவேற்றதற்கு நன்றி. வணக்கம் அத்தை அவர்களே. ஜோதா, உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி. வா, வந்து அமரு. தாங்கள் அஜ்மீர் வரை நடந்து செல்வதாக கூறியதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் அதை நினைத்து வேதனை அடைந்தேன். பெண்கள் மனது எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும். ஆதலால் தான் பெற்றோர்களை நினைத்து அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இனி கவலைப்பட தேவையில்லை. ருக்கையா பேகம் அனைத்து கவலைகளையும் போக்கிவிட்டார். இனி தங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ருக்கையா பேகமை நினைத்தும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இத்தகைய குணம்தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது ஜோதா. உனக்கு தெரியுமா, அந்த புறத்தில் வேறு எந்த பேகமாவது கருவுற்றால் அதை பார்த்து மற்ற பேகங்கள் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை என்று பொறாமைப்படுவார்கள். ஆனால் உனது முகத்திலோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகிழ்ச்சிதான் தெரிகிறது. இதை பார்த்ததும் எனது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகிவிட்டது ஜோதா. உன்னை போன்ற நல்ல மனம் படைத்த பெண் இந்த சாம்ராஜ்யத்திற்கு வேகமாக வந்ததை நினைத்து பெருமைப்படுகிறேன் ஜோதா. தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள்.
இதைவிட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது? நான் வருகின்றேன் அத்தை. சற்று பொறு ஜோதா. நஃபீசா, அத்தை அவர்களே, நான் இனிப்பு சாப்பிட்டு விட்டேன். என் தரப்பிலிருந்து நான் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் ஜோதா. எப்போது உனது காலடி இந்த ஆக்ராவில் பதிந்ததோ அப்போதே இந்த ஆக்ராவிற்கு அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது. இந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு ஜோதா நீ. ஹுதா அருளால் ருக்கையா மூலம் கிடைத்த இந்த சுப செய்தி போல் கூடிய விரைவிலேயே உன்னிடமிருந்தும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அல்லாஹ் கருணை உள்ளவர். உன்னுடைய அழகு இன்னும் மெருகேறி விட்டது ருக்கையா. குல்பதனத்தை தாங்களா? உனக்கு சடங்கிற்காக நான் புது ஆடைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் தங்களுக்கு எதற்கு இந்த சிரமம்? இது சிரமமா? இது சடங்கு. ஒரு பெண் தாயாகும் பொழுது அவள் பிறந்த வீட்டிலிருந்து சீதனம் வரும். என் அண்ணன், அதாவது உன் தந்தை இயற்கை எய்திவிட்டார். அவரிடத்திலிருந்து இந்த சடங்கை நான் தானே செய்ய வேண்டும். ஆகையால் தான் நான் வந்தேன். இதை வாங்கிக் கொள். மிகவும் அழகாக இருக்கிறது அத்தை. மிக்க நன்றி. நீ இதை சடங்கில் அணிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அழகாக இருப்பாய். தாங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் சீர் செய்வதற்காக வந்தேன். இப்பொழுது விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அனைவரும் சடங்குக்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மீண்டும் நிக்கா ஞாபகம் வருகிறது. இந்த பரிசுகளை உனக்கு அத்தைதான் கொடுத்தார்களா? இல்லை ஜலால், எனது சடங்கிற்காக இந்த பிரத்யேக ஆடையை எனக்கு அன்பளிப்பாக தந்தார். நாளை இதைத்தான் நான் அணிய வேண்டுமாம். சரி, இது என்ன? இது உங்களது புது பேகம் ஜோதா கொடுத்த பரிசு. பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய பரிசு? எவ்வளவு அற்பமாக இருக்கிறது. சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவளின் அறிவை பாருங்களேன். அவளது பரிசை பாருங்கள், ஒரு தேக்கரண்டி. இதில் வேறொன்றும் இருக்கிறது ருக்கையா. ஏதோ மடல். அதை படியுங்கள். குறை கூறியிருக்கிறாளோ அல்லது புலம்பி இருக்கிறாளோ? எதுவாக இருந்தாலும் எனக்கு படிக்க வராது என்பது உனக்கு நன்றாக தெரியும். நீயே படி. சின்னஞ்சிறிய குழந்தையை பார்த்தவுடன் அனைவரின் முகத்திலும் புன்னகை. அந்த அழகான முத்தை பதித்ததற்கு கடவுளே நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உனது வாழ்க்கை முழுவதும் அந்த அமிர்த மழை பொழிந்து கொண்டே இருக்கட்டும். சூரிய சந்திரன் உனக்கு துணையாக நிற்கட்டும். கண்கள் தாமரை போல் மலரட்டும். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக நிற்கட்டும். 4 திசையும் உன்னை போற்றி பாடட்டும். உனது வரவால் இந்த நாடு அதிர்ஷ்டம் பெறட்டும். இதுவே இந்த ஜோதாவின் வேண்டுதல். மனப்பூர்வமாக எழுதியிருக்கிறாள். மனதில் இருந்தது வெளியில் வந்துவிட்டது ஜலால். என்னை கவர்வதற்காக அவள் புது வழியை கண்டுபிடித்து விட்டாள். அதோடு இந்த தேக்கரண்டி அவளது மனம் எத்தகையது என்பதை இதன் மூலம் காட்டிவிட்டாள். மனதில் இருந்தது வெளியில் வந்துவிட்டது ஜலால். என்னை கவர்வதற்காக அவள் புது வழியை கண்டுபிடித்து விட்டாள். அதோடு இந்த தேக்கரண்டி அவளது மனம் எத்தகையது என்பதை இதன் மூலம் காட்டிவிட்டாள்.
சின்னஞ்சிறிய குழந்தையை பார்த்தவுடன் அனைவரின் முகத்திலும் புன்னகை. அந்த அழகான முத்தை பதித்ததற்கு கடவுளே நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உனது வாழ்க்கை முழுவதும் அந்த அமிர்த மழை பொழிந்து கொண்டே இருக்கட்டும். சூரிய சந்திரன் உனக்கு துணையாக நிற்கட்டும். கண்கள் தாமரை போல் மலரட்டும். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக நிற்கட்டும். 4 திசையும் உன்னை போற்றி பாடட்டும். உனது வரவால் இந்த நாடு அதிர்ஷ்டம் பெறட்டும். இதுவே இந்த ஜோதாவின் வேண்டுதல். ஒவ்வொரு முறையும் தாங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒன்று செய்கிறீர்கள் ஜோதா அவர்களே. தங்களை பற்றி சிந்திக்க எனக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் என்னால் தங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கவும் முடியவில்லை. தாங்கள் என்னை சந்தோஷப்படுத்த வரவில்லை. இருந்தாலும் எனக்கு பிறக்க போகும் வாரிசை நினைத்து தாங்கள் சந்தோஷப்பட்ட இந்த விஷயம் என்னை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. அந்த கடவுளின் கருணை. சிறிது நாட்களுக்கு முன்புதான் பெற்றோர்கள் வந்து சென்றார்கள். இப்பொழுது என் சகோதரர்கள் வரப்போகிறார்கள். மோதி, உனக்கு என்ன ஆயிற்று? உன் முகம் ஏன் வாடி இருக்கின்றது? மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க என்னால் முடியாது. நான் எவ்வளவு கூறியும் கேட்காமல் பரிசை எடுத்துக்கொண்டு ருக்கையாவிடம் சென்றீர்கள். என்ன ஆயிற்று? அவமானப்பட்டீர்கள் அல்லவா? பார்த்து கொண்டே இருங்கள். இந்த கொண்டாட்டத்தில் கூட ஏதாவது ஒரு காரணம் காட்டி உங்களை அவமானப்படுத்துவார். மோதி, இந்த நேரத்தில் இவ்வாறு பேசக்கூடாது. அவர் அப்படி நினைப்பது அவரது இஷ்டம். அதை நினைத்து நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் ருக்கையா பேகமின் சடங்குகளில் முழு மனதோடு பங்கெடுத்துக் கொள்வேன். பேகம் சாய்பா, ஆதாப். ஷெயின்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் செல்லுங்கள். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை பார்த்தவுடன் அனைவரின் முகத்திலும் புன்னகை. அந்த அழகான முத்தை பதித்ததற்கு கடவுளே நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் என்றென்றும் அந்த அமிர்த மழை பொழியட்டும். சூரிய சந்திரனும் உனக்கு துணையாக இருக்கட்டும். உனது கண்கள் தாமரை போல் மலர வேண்டும். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக நிற்கட்டும். 4 திசைகளும் உன்னை போற்றட்டும். உன் வரவால் இந்த நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும். ஜோதா கடவுளிடம் கேட்பது இதைத்தான். மிகவும் நல்ல கவிதை. பாராட்டியதற்கு மிக்க நன்றி. ஆனால் இந்த கவிதையை நான் ருக்கையா பேகமிற்கு பரிசாக கொடுத்தேன். தெரியும். அவள்தான் எனக்கு படித்து காண்பித்தாள். கேட்க மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் முழுமையாக எனக்கு புரியவில்லை. அதனால்தான் தங்களிடம் விளக்கம் கேட்க வந்தேன். அது எளிமையாகத்தானே இருக்கின்றது. பிறகு ஏன் புரியவில்லை என்கிறீர்கள்? தாங்கள் ஒன்றும் தெளிவில்லாதவர் இல்லையே. அதனால்தான் அந்த அளவுக்காவது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அழகாக எனக்கு பிறக்க போகும் வாரிசை நீங்கள் வாழ்த்தி பாடியிருக்கிறீர்கள். அதை பற்றி இன்னும் தெளிவாக கேட்கத்தான் வந்தேன். அந்த கரண்டியை எதற்கு அளித்தேன் என்றால், குழந்தைக்கு உணவு கொடுக்கும் பொழுது அந்த கரண்டியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அளித்தேன். அதோடு கவிதையின் அர்த்தம் ஒன்றும் கடினமாக இல்லை. நான் கடவுளை வேண்டிக் கொண்டேன், அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு வளமான எதிர்காலத்தோடு இருக்க வேண்டும் என்று. பிரகாசமாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் குழந்தையின் வாழ்க்கையில் என்றும் ஒளி தர வேண்டும் என்றும், இந்த உலகமே போற்றும் ஒப்பற்ற வீரனாக அவன் வலம் வர வேண்டும் என்றும், அவனுக்காக உயிரையே கொடுக்கும் வீரர்கள் உடன் இருக்க வேண்டும் என்றும், கடலில் எவ்வளவு நீர் இருக்கின்றதோ அதே போல் அவன் வாழ்வில் ஆனந்தம் இருக்க வேண்டும் என்றும் அந்த கடவுளை நான் வேண்டிக் கொண்டேன். தங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த சிந்தனை! தங்களுடைய சிந்தனை அந்த பரிசை மிகவும் விலையுயர்ந்ததாக்கிவிட்டது. சடங்கிற்கு நான் இன்னும் தயாராகவில்லை ஷெஹன்ஷா. நேரம் குறைவாக இருக்கின்றது. இதுவும் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்பொழுது நான் என்ன கூறிவிட்டேன்? இங்கிருந்து செல்லும்படி என்னை கூறாமல் கூறிவிட்டீர்கள். யார் என்ன பேசினாலும் சரி, உங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வது உங்களுடைய வழக்கம். தங்களுக்கும் அந்த வழக்கம் உண்டு. பரிசு கொடுக்கிறீர்கள், கவிதை எழுதி அனுப்புகிறீர்கள். நான் என்று சந்தோஷமாக இருக்கிறேன். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் பரிசு கொடுக்க போகிறேன். அதை தாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் கட்டளைப்படி ஆகட்டும் ஷெஹன்ஷா.